ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான கொழுக்கட்டை தாங்க பண்ண போகிறோம். பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக கொழுக்கட்டை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், இன்னும் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டான கொழுக்கட்டை நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் 150 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. அதுக்கு கரெக்டாக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப்பு சர்க்கரைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. அரிசி மாவு பார்த்திங்கன்னா 2 கப்புலேருந்து ஒரு 2.25 கப்பு வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு சர்க்கரை பாவு வந்து திகட்டாமல் நம்மளுக்கு கரெக்டான அளவில் இருக்குங்க. இப்போ இது நல்லா கரையட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வேறு ஒரு அடுப்பில் நம்ம வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. இந்த எள்ளு வந்து நல்லா பொரியட்டுங்க. படப்படன்னு பொரியுது பாருங்கள். இந்த மாதிரி பொரியணும். அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. சில பேர் நெய்யில் வறுப்பாங்க. அதை விட நீங்கள் இந்த மாதிரி வெறும் பாத்திரத்தில் படப்படன்னு வெடிக்க விட்டு போடுங்க. அப்போ இன்னும் நல்லா இருக்குங்க. அதோட டேஸ்ட்டு வாசனையும் இது நம்ம செய்யும் போதே அந்த வாசனவே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா எல்லா எள்ளுமே நல்லா படப்படன்னு வெடிக்கணுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிடாதீங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வெடிச்சிருச்சுங்க எள்ளு. பாத்திரம் மட்டும் ஹீட் ஆனால் போதுங்க, படப்படன்னு வெடிச்சிருவோம் நம்மளுக்கு. இப்போ அதை நான் எடுத்ததுக்கப்புறமேல் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. அதே கடாயில் அந்த நெய்யில் தேங்காயை சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. அந்த தேங்காய் அந்த நெய்யில் வதங்கும் போது வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க. பொரிக்கடலைன்னு சொல்லுவாங்க, சில பேர் உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் நான் சின்னதாக குட்டியாக பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. முந்திரி சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் எல்லா இடத்துலையும் நமக்கு படுற மாதிரி இருக்கும். நீங்கள் பெருசாக போடாதீங்க, ரொம்ப சின்னதாக போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லை. இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அந்த நெய்யில் எல்லாமே பண்ணுற மாதிரி. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வைக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு 3லேருந்து 4 நாளைக்கு வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. அப்போ தான் இது ரெடி ஆகிறதுக்கே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. அதனால் அடுப்பை பொறுமையாக சிம்மில் வச்சு பொறுமையாக நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாவு இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. இதில் நான் வறுத்து வச்ச எள்ளை சேர்த்துக்கிறேன். இதோடையவும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், பொரிக்கடலை, அப்புறம் முந்திரி பருப்பு இதை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த நெய்யோடையே சேர்த்துக்கலாம். வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் நமக்கு வதங்கும் போதே வீடு ஃபுல்லாக வாசனை வரும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இதில் இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா சர்க்கரை பாவு, அதை நம்ம கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. உங்களுக்கு மண் இருக்கும் உங்களோட சர்க்கரையில் அப்படின்னா நீங்கள் வடிகட்டிக்கோங்க. இந்த சர்க்கரையில் மண் இருக்காது, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் சர்க்கரை பாவில். இதை கொஞ்சமாக சேர்த்து அப்படியே பிசைஞ்சிக்கோங்க. இந்த தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்குங்க என்னோடய அளவுக்கு. உங்களுக்கு சப்போஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு பிசையணும், ஏன்னா இல்லைனா நமக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் கரண்டி வச்சு நான் பண்ணுறேன். பார்த்திங்களா, எல்லா தண்ணியும் சேர்த்துட்டேன். இது எனக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இல்லைனா கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்து நீங்கள் சர்க்கரை பாவு காய்ச்சிக்கோங்க. அப்புறமேல் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மெத்தடில் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே சர்க்கரை பாவு தண்ணி மட்டுமே நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றி கூட பிசைஞ்சிக்கலாம். இப்போ எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க நம்மளுக்கு இப்போ மாவு ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இது மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க, எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம இதை கொஞ்சமாக மாவு எடுத்து இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இந்த ஷேப்பில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதில் நம்ம கருப்பட்டி சேர்த்து கூட செய்யலாம், இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
இந்த வெல்லத்துக்கு பிறகு நம்ம கருப்பட்டி சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட நம்மளோட உடம்புக்கு. இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா மாவுக்களையும் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லா மாவுக்களையும் இதே மாதிரி நம்ம கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம இதை அவிச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சூடானதுக்கப்புறமேல் மேலே ஒரு துணி போட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கலாங்க. இதில் எனக்கு கொஞ்சம் ஓட்டையாக இருக்கும், அதனால் நான் மேலே துணி போட்டிருக்கேன். உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும் உங்களோட இட்லி பாத்திரம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சே நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சின்னு பாருங்கள். எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு அந்த பொரிக்கடலை, அந்த தேங்காய், அந்த முந்திரி பருப்பு இருக்குங்க. நம்ம கடிக்கும் போதே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், எல்லா இடத்துலையுமே நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.